இது இப்போ இந்த மீல் மேக்கரில் சிக்கன் ஃப்ரை மாதிரிக்கு மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மீல் மேக்கரை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுருவோம். நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். அது வந்து நம்ம வெண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாக கொதித்த உடனே நம்ம அமர்த்திடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லா வெண்ணி தண்ணியிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து புழிஞ்சிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். புழிஞ்சிட்டு நம்ம பார்ப்போம். மீல் மேக்கரை வந்து நல்லா வெண்ணி தண்ணியில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இதை இன்னொரு பவுல் வச்சுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குவோம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டப்போ இது கொஞ்சம் இந்த கோட்டிங்க்காக நம்ம இதை தண்ணியில் போட்டு அப்படி டைரெக்டாக கலக்க வேண்டாம். கலக்காமல் நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இதில் பாருங்கள், கொஞ்சம் 1 ஸ்பூன் கறி மசாலா, இது வந்து மிளகாய்த்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக. இதை எல்லாமே இந்த ஆயிலில் போட்டுக்கிடுவோம். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், அந்த மீல் மேக்கருக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு. இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிடுவோம். நம்ம மீனுக்கு பிரட்டுவோம்ல, அந்த மாதிரிக்கு நல்லா பிரட்டி வச்சுக்கிடுவோம். பிரட்டி வச்சுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இதில் இது பண்ணி வச்சுக்கிடுவோம். இதில் ஏற்கனவே தண்ணி வேறு இருக்கும், அதனால் நம்ம தண்ணியெலாம் சேர்த்துற வேண்டாம். இதை நம்ம போய் பிரட்டி நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அந்த தண்ணி கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கும் போது அது நல்லா அப்படியே உறிஞ்சிக்கிறோம் எல்லாத்தையும். இப்படி ட்ரையாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆயிரும். பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாக வச்சா நம்ம பொரிக்கும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆயில் வேறு நிறையா ஆகும். இந்த ஆயில் இருக்கனால இந்த கோட்டிங் வந்து நல்லா இதாக பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், தண்ணியை ஊற்றிடக்கூடாது, அதிலே தண்ணி இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம சிக்கன் மட்டன்லாம் வைப்போம்ல, அதே மாதிரிக்கு நம்ம ஆனால் கையில் தான் பிசையணும். அப்போ தான் வந்து இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். பார்த்திங்களா, அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நம்ம கையில் பிசைஞ்சோம்னா நல்லா உள்ளுக்குள்ளே போகும். நம்ம அமைக்கி பண்ணும்போது அது உள்ளார நல்லா இந்த காரம் உப்பு எல்லாம் இதாகிக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுருவோம். நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து நல்லா ஊற வச்சுட்டோம். பாருங்கள், அரை மணி நேரமாக. இதை பாருங்கள், இது வந்து உள்ளர முடியே நல்லா இதாகிருக்கு. பாருங்கள், உள்ளர முடியே நல்லா செவந்து அந்த மசாலா வந்து உள்ளர முடியே போயிருக்கும். இதுக்கு தான் அது வந்து நல்லா ஆயில் போட்டோம்னா அந்த தண்ணியோடு அந்த ஆயிலும் சேர்ந்து நல்ல கோட்டிங் ஆகிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சாஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் நல்லா காயட்டும். ரொம்ப ஈஸி. இதை வந்து மீல் மேக்கர் கிரேவின்னு சொல்லலாம், பொரிச்சதுன்னு சொல்லலாம். நான் வந்து சிக்கன் வந்து பொரிப்போம்ல, அந்த மாடலில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் இது வந்து மீல் மேக்கர் பொரிச்சதுன்னு வச்சுக்கிடுவோம். கிரேவியாகவும் வச்சுக்கிறலாம். ஆனால் நம்ம வந்து சிக்கன் பொரிச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுப்போம்ல, அந்த மெத்தடில் தான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் பாவம் சைவமாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வெரைட்டிஸாக இதாக இருக்காரு. இந்த பாருங்கள், நான் ஒரு 5 மிளகாயை வந்து காம்பு எடுத்துகிட்டு சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து கிரேவிக்கு உள்ளது, கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம எப்படி சிக்கன் வந்து மட்டன் வந்து பொரிச்சது செய்வோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பாருங்கள், வெள்ளைப்பூண்டு இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதாக இல்லை, எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிற வேண்டியதான். இந்த வாசனை வந்தால் போதும், ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இந்த இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப கறியில்லாமல் இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். போதும், இவ்வளோ தான் இதுக்கு. இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சோயா சாஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு தான். இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் சுகர் நம்ம பொரிச்சதுக்கு போடுவோம்ல, அதே மாதிரிக்கு சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம்.
ஸ்வீட் சில பேருக்கு பிடிக்காது, காரமும் ஸ்வீட்டும். அதனால் இந்த ஷைனிங்காக இருக்கும். இந்த ஜீனி வந்து இதில் போட்டால் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். இந்த பொரிச்சது மேலே ஒரு அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்காக அந்த ஜீனி போடுறது. சுகர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அந்த பொரிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகே வந்து இந்த கோட்டிங் தான். இந்த சோயா சாஸும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது சூடோடைய. இதில் வந்து ஒரு அரைப்பழம் லெமன், அவ்வளோதான். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதோட இது, இந்த சாஸு. இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுருவோம். இப்போ வந்து அடுப்பு அமர்த்திட்டு தான் அந்த சோயா சாஸ், ஜீனி, உப்பெல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இன்னொரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கிறோம். போட்டு அதை பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயில் போட்டிருக்கோம். இது ரொம்ப மொறுமொறுன்னெலாம் வர வேண்டியது இல்லை, நல்லா வெந்தால் போதும். கொஞ்சம் அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ பொரிச்சா போதும். இது இதை வந்து நம்ம எடுத்துடலாம். வந்து அந்த நம்ம ஒரு சாஸ் பண்ணி வச்சோம்ல, அதை தான் இப்போ அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வச்சு இது லேசாக சூடாகட்டும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் வேணும் ஆயில், இன்னும் கொஞ்சம் இதுலேயே ஆயில் நிறையா தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயிலெலாம் அப்படியே வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இந்த கலர் வந்து இந்த இது வர்றதுக்காக தான் நம்ம வந்து சோயா சாஸ் ஊற்றுறோம். இது கொஞ்சம் லேசாக சூடு வந்த உடனே இந்த நம்ம பொரிச்சது இதில் போட்டுருவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து சிக்கன் பொரிச்சது சொன்னோம், மட்டன் பொரிச்சது, இதுதான் இது பொரிச்சது. அதே மாடலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு பார்ட்டி எல்லாம் வச்சோம்னா நம்ம மட்டன்லாம் வைக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க, ஒரு சைனிங்காக நல்லா அந்த சிக்கன் மாதிரிக்கு அந்த சைனிங் எல்லாமே வந்துடும். இதில் செஞ்சோம் லேசாக சூடாகிட்டு இதோட ஆஃப் பண்ணிடணும். சில பேர் வந்து இதில் தேன் ஊற்றுவாங்க. நம்ம தேன் ஊற்றக்கூடாது. தேன் எப்போயுமே சூடாகக்கூடாது, சூடு பண்ணக்கூடாது தேனை. நம்மளுக்கு தேன் வேணாம், அதனால தான் வந்து நான் ஜீனி போட்டிருக்கேன். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் கூட போடலாம். பொரிச்சது எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. இது கட்டாயம் வந்து நல்லா சைவமாக இருக்கிறவங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவங்கள பாராட்டுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து நல்லா எல்லார்கிட்டேருந்து நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டு பெறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.